மதுரையில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று திமுக பொதுக்குழு பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் நடைபெறுகிறது. இதையொட்டி மதுரை சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்திய ரோட் ஷோவில் வழி நெடுகிலும் பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பளித்தனர். மதுரையில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். இதையொட்டி மேலூர் சாலையில் உள்ள உத்தங்குடியில் 30 ஏக்கர் பரப்பளவில் 10,000 பேர் அமரும் வகையில் பிரம்மாண்ட அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. பொதுக்குழு கூட்ட திடலின் முகப்பு சென்னை அண்ணா அறிவாலயம் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொதுக்குழுவில் பங்கேற்க மதுரை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று மாலை பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தினார். மதுரை பெருங்குடியில் தொடங்கிய ரோட் ஷோவில் வழிநெடுகிலும் மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேனில் அமர்ந்தபடியும் பல இடங்களில் சாலையில் நடந்து சென்றும் பொதுமக்களிடம் உற்சாகத்தோடு முதலமைச்சர் ஸ்டாலின் கைகுலுக்கியும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். வழிநெடுகிலும் ஆங்காங்கே மேளதாளங்கள் முழங்க பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டின. ஆரப்பாளையம் பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றபோது பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தமது வீட்டின் முன்பு வரவேற்பு அளித்தார். அப்போது அவரிடம் நலம் விசாரித்த முதலமைச்சர் சால்வை அணிவித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். மதுரை பெருங்குடியில் தொடங்கிய ரோட் ஷோ சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவை 5 மணி நேரத்தில் கடந்து மதுரா கோட்ஸ் முன்பாக நிறைவடைந்தது. பின்னர் பந்தல்குடி கால்வாயை பார்வையிட்டு ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருபுறங்களிலும் தடுப்புச் சுவர் கட்ட அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இதனிடையே ரோட் ஷோ குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை குலுங்க குலுங்க வரவேற்ற மாமதுரையின் அன்பில் நெகிழ்ந்ததாகவும் பாசத்துக்கு அகராதி சொல்லும் பொருளே மதுரை என வரவேற்றதாக மக்களுக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.